Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். எதுக்குடா நீலாம் அதை பண்றதெல்லாம் கேட்கும்போது அது ஹர்ட் ஆகாது. திருவிழாக்கள்லையும் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்போ முக்கால்வாசி ஜென்ஸை விரும்புறதே இல்லைங்க சார். எங்களை மாதிரி நடிகர்கள்லாம் பூமர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கிட்ட இவங்கெல்லாம் நாங்க வந்தா எங்களை அனாவசியமா நினைப்பாங்க. அந்த இடத்துல பாத்தியா கோமாளி வந்துட்டான் அப்படிங்கிற காது கூட கேட்கும். நீங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம், நம்ம ரஜினி சார் இதுல ஆடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. கீழே இருந்து ஒரு அம்மாவை பத்தி ஒரு கெட்ட வார்த்தை. அம்மாவை பத்தி மட்டும் இல்ல சார், எல்லா விதத்திலையும் திட்டுவானுங்க சார். என்னோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிரும் சார். ஏன்னா இந்த லைஃப் நான் அவர் கெட்டப்பட்ட பிறகுதான் ஒரு க்ரோத்துங்கிறதே வாழ்க்கையில பார்த்தேன். சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார். அதை சொல்றதுக்கு நான் என்னைக்குமே தயங்க மாட்டேன். எப்படி நான் வாழ போறேன், எப்படி என் பசங்களை படிக்க வைக்க போறேன், ரொம்ப எமோஷனா இருக்கு சார், சங்கடமா இருக்கு. அதாவது அடிப்படை தேவைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவரோட கெட்டப் போட்ட பிறகுதான் நான் பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணாம அந்த பேக்கெட்ல இருந்து எடுத்து நிறைவா செலவு பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு டீ குடிக்கிறதா இருந்தா கூட யோசிச்சு தான் டீ குடிப்பேன். அவரோட அந்த இது ரெட்ரோ ரஜினியிலிருந்து, மிடில் ரஜினியிலிருந்து, 90s ரஜினியிலிருந்து இப்போ இருக்கிற 2025 வரைக்கும் 4 ஜெனரேஷனுக்கும் நான் பாட்டுக்கு ட்ரெஸ் வச்சிருக்கேன் சார். குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சேன் சார். நீங்க இந்த போட்டோ எடுத்துப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல நீங்க கெட்ட போட்டு நடந்து போகும்போது நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிறது, கிட்ட உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறது, அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? அது இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை சார், வெறித்தனமான ரசிகர்கள் பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்க அப்பதான் இந்த குழந்தைய வெளியில எடுத்துட்டு வர்றாங்க. வந்தனே இப்ப என்கிட்ட கொடுத்து அவங்க ரஜினி கிட்டே சாட்டையே கொடுத்த மாதிரி நினைச்சு என்கிட்ட கொடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, நோட் எடுத்து வீசுவாங்க, சாக்லேட் எடுத்து தூக்கி போடுவாங்க. அவர் அதை அன்பை எந்த அளவுக்கு காமிக்கணும், வெறித்தனமா காமிப்பாங்க சார். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்கள்ல இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊர் திருவிழாக்கள், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பார்க்க அப்படியே ரஜினி மாதிரியே இருக்காரு, கமல் மாதிரியே இருக்காரு, அஜித் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆனால் அவங்க டான்ஸ் ஆடும் போது விசில் அடிச்சிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். அவங்கள பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு வருவோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி லைஃப்பில் என்னென்ன கதைகள் இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோமான்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருப்போம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்குது ரஜினி மாதவன். அவர் தான் இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி வரும்போது ஸ்டுடியோக்குள்ள வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க நான் பார்த்தேன். கண்டிப்பா. ஃபுல் மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா அப்படியே பாஷா மாதிரியே ஆயிட்டீங்க. ஆக்சுவலி எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? 25 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேங்க. 25 வருஷமா? ஆமா ஆமா. உங்களுக்கு ஒர்க்கே இதுதான்? அந்த ஆமா சார், ஆமா சார். அந்த ஹேரை செட் பண்றது, மேக்கப் போடுறதுக்கு. ஆமா சார், ஆமா சார். இப்போ ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க ஊர்ல பண்ணும்போது? சார் அதாவது ஃபர்ஸ்ட் மெயினாக எதிர்பார்க்கறது எங்களை கோயில் திருவிழாவில் எதிர்பார்க்குறாங்க, ஆடல் பாடலில். அதுக்கப்புறம் கல்யாண நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் சீரு, காது குத்து, வளகாப்பு, பர்த்டே பார்ட்டி, அப்புறம் கம்பெனி ஈவெண்ட்ஸு, வெல்கம் பண்ணுறது. ஒரு புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த கடையில் இப்போ ஃபஸ்ட்டு அந்த முக்கியமான சிறப்பு விருந்தினர் ரிப்பன் வெட் பண்ணி இது பண்ணுவார். அப்போ நாங்கள் நின்றுட்டு வெல்கம் பண்ணுவோம் வர்றவங்கள. பரவாயில்லையே, இனியா ஒரிஜினல் ரஜினி தான் வர முடியல, இவராவது டூப்ளிகேட் ரஜினியாவது கடைக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப அவங்க வருவாங்க, எங்களோட செல்ஃபி எடுத்துக்குவாங்க. நாங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல நாங்கள் ஒரு அங்கமாக இருப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகாம தனியாக தெரிகிற மாதிரி இருப்போம் சார். அது எப்பவுமே உங்களுக்கு அது? ஆமாம் சார். ரெண்டாவது நான் இப்போ வருண் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன் சார். இப்போ சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் வீடியோ, ஒரு லுக் லைக் மாதிரி என்னோட கிட்டத்தட்ட 11 நண்பர்கள் இருக்கிறாங்க. விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, நாகேஷ் மாதிரி, வடிவேல் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி. அந்த மாதிரி நான் அதை பார்த்திருக்கேன். ஆமா சார், ஆமா சார். கீழே கமெண்ட்ஸும் நான் பார்ப்பேன். அதாவது ஒரு பக்கம் உங்களோட வேலை அது தொழில், அதை நாங்க கொஸ்டின் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றீங்க. அந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது சும்மா ரொம்ப வல்கரா, எதுக்குடா நீலாம் அதை பண்றதெல்லாம் கேட்கும்போது அது ஹர்ட் ஆகாதா? அந்த ஸ்டார்டிங்ல பார்த்தேன் சார். இப்ப கமெண்ட்ஸே அந்த பட்டனே தொடறது இல்லை. தொட்டா தானே பிரச்சனை, அதை போய் தொடரதே இல்லை.
இல்லை தொட்டாலுமே அது பெருசாக எடுத்துக்கூடாது சார். கமெண்ட்ஸை நீங்கள் மண்டையில் ஏற்றுனீங்கன்னா விஷயத்தை சரியாக பண்ணவே முடியாது. அவங்க வந்து இதுக்கு அதில் அவங்களுக்கு ஒரு இன்பம் சார். எப்படியாவது இவனை டார்கெட் பண்ணி கமெண்ட் போட்டு இவன் வேலையை நிறுத்தணும், இவனை கன்ஃபியூஸ் பண்ணணும், இவனை தடுக்கணும், இந்த வேலையிலேருந்து இவனை தூக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மோட்டிவ்னஸ்லேயே வந்து ஒரு சில பேர் சுற்றுவாங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் வேலையை சிறப்பாக பண்ணுறோம். நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, ஏதாவது வேலைக்கு போங்கப்பா, எப்படியே வாழ்க்கை போயிடும், நான் வேணால் வேலை வாங்கி தர்றேன் அப்படிங்கிறோம். நான் சொல்லுவேன், சார் இது எங்கள் வேலை, இதுக்கு தான் நாங்கள் கலைஞர்கள், மக்களை வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பிறந்திருக்கிறோம், எங்கள் வேலையை நாங்கள் சிறப்பாக செய்யறோம். இல்லை, முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் இப்போ கோவில் திருவிழாலாம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் கிராமத்துலலாம். அப்போ வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க, நிறைய டைம் நடக்கும். மாசத்துல 3 திருவிழாக்கும் வந்துட்டு புக் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இந்த டிக்டாக் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்துச்சு, அப்படி ஒவ்வொன்றா வர வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் காணாமல் போகிற மாதிரி இருக்கு. முன்ன மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ஸு நிறைய டைம்ல உங்களை பார்க்க முடியல, அது உங்களுக்கு போய் பாதிப்பாக இருக்காது? ஆமாம் சார், சீக்கிரம் ஈஸியாக அவங்க ரீச் ஆகிடுறாங்க சார். இப்போ நடிக்க தெரியாதவங்களாம் நடிக்கிறாங்க, சும்மா என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு சினிமாக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நாங்கள் ப்ராப்பராக இந்த ஒரு ரஜினி அவர் என்ன பண்ணுறாருன்னு ஸ்டடி பண்ணி, அவர் வாக்கு பிறகு ஸ்டைலு பிறகுன்னு அதே எண்ணத்திலிருந்து அதே ஞாபகத்திலிருந்து ஒவ்வொன்றா பண்ணி கஷ்டப்பட்டு போகிறோம். ஆனால் எங்களுக்கு முக்கிய அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்லை. சும்மா கோமாளி மாதிரி பண்ணாலே வந்து சீக்கிரம் பார்த்துருப்பீங்க திவாகர். ஆமாம் ஆமாம், அவர் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு சம்பளம் கேட்டா 30 லட்சம் ரூபாய் வாங்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர். அதை விட என்னன்னா, டைரக்டர் மிஸ்கின் அவர்களை திட்டுறாரு, சூரி வந்து எனக்கு நான் வந்து சூரி காம்படிஷன்ல எனக்கு தான் சூரி காம்படிஷன் அப்படின்ற மாதிரி. சூரிங்கிறவர் எவ்வளவு ஒரு பெரிய மிகச்சிறந்த நடிகர். அவர் செட் ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சு சாதாரண ஹெல்பிங் ஒர்க்ல ஆரம்பிச்சு ரொம்ப, அதாவது அவர் இன்னைக்கு ஹீரோவா இருக்காருன்னா அதுல ஒரு குறைஞ்சது ஒரு 25 வருஷம் கடின உழைப்பு இருக்குது. ஆனா அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அப்படிப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு காசு வாங்குறாங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு போனா இவ்வளவு வாங்குறாங்க, நம்ம இன்னும் அந்த 5000-10,000 ரூபாயில தானே இருக்கோன்றது அந்த வருத்தம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு சார். எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி ஆடுற மேடையில் ஆடுற ஒவ்வொரு கலைஞனுக்கும் அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்மி சம்பளம் தான் கிடைக்கணும். எல்லாத்துக்குமே இருக்கு சார். ஆனா இறைவன் பார்த்து ஒரு நாள் நல்ல நாள் வரணும், ஒரு நேரம் வரணும், வர்றப்ப எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார். அந்த நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு நாள் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம் சார். இப்போ உங்க டீம்ல வந்துட்டு நிறைய பேர்ட்ட நிறைய கதை இருக்கும். உங்களுக்கு நீங்க சொல்றீங்க நான் ஓரளவுக்கு வீட்டு ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்க ஓகேன்னு சொல்லி. மத்தவங்க எல்லாம் எப்படி? மத்தவங்க எல்லாம் அந்த நாகேஷ் வேஷம் போறத பாத்திருக்கேன், ஆமா சார், சத்யராஜ் வேஷம் போறத பாத்திருக்கேன். சோ அவங்க எல்லாம் எப்படி? ஆக்சுவலி இல்ல, நாகேஷ் வேஷம் போறது நம்ம ஃப்ரெண்டு, நம்ம உடன்பிறவா சகோதரர் நாகேஷ் பூபதின்ட்டு, அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல கண்டக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி கண்டக்டர் வேலையில் வந்து சம்பளம் கம்மியாக இருக்குன்ட்டு இதில் வந்தார். இதில் வந்த பிறகு கொஞ்சம் அவரோட வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் சத்யராஜன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்துட்டு இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ சத்யராஜன் இன்ஸ்டாகிராமில் வந்த பிறகு நடிகர் சத்யராஜே வந்து அவர் ஐயாவே வந்து கூப்பிட்டு நல்லா இருக்கிற அப்படின்னு கூப்பிட்டு வாழ்த்திட்டார். சத்யராஜ் இவ்வளோ ஆக்டா வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, கூப்பிட்டு வாழ்த்திட்டார் பாத்தீங்கன்னா. ஆமா சார், ஆமா சார். உங்க வீடியோஸ் நிறைய நான் பார்த்திருக்கேன். ஃபேஸ்புக்ல ஒரு காது குத்துன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நீங்க நடுவில் அப்படி சுத்தி போறீங்க வர்றீங்க. எனக்கு ஒரு பக்கம் வந்துட்டு உங்க வேலை ஓகே, பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்மளை யாருமே கவனிக்கல, நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரி இதா இல்லையா சார்? அது இல்லை சார், இல்லை சார், என்ன பொறுத்தளவுக்கு மற்றவங்க என்னோட நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து நினச்சிக்கலாம், ஏன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறாங்கிறதே கவனிக்க மாட்டேங்கிறான்னு நினச்சிக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும் சார். இதுதான் வேலை. இதுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் மனதார ஏற்றுக்கணும். புரியுதுங்களா? டென்ஷன் ஆகிட்டோம், கோபம் ஆகிட்டோன்னா அடுத்த வேலையை செய்ய முடியாது சார். சுத்தமாகவே அந்த வேலையை செய்ய முடியாது. பார்க்குறவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், கவனிச்சா பார்க்கட்டும் சார். இல்லைன்னா நாம ஆடுறதை நம்ம ஆடிட்டு போவோமே, அவ்வளோதான். ஆமாம் சார், ஆமாம் சார். அதை வந்து நீங்க பெருசா ஒரு நாள் நான் கலங்கினதே கிடையாது. உங்களுக்கு என்னைக்காவது அவமானம் அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு சார். இன்சிடென்ட் சொல்ல முடியும்? நிறைய நடந்திருக்கு சார். இப்போ வந்து பசங்க, யூத் பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா சார், அவங்க வந்து திருவிழாக்கள்லையும் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்போ முக்கால்வாசி வந்து ஜென்ஸை வந்து விரும்புறதே இல்லைங்க சார். எங்களை மாதிரி நடிகர்கள்லாம் வந்து பூமர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கிட்ட இன்னைய அவங்கெல்லாம் வந்துட்டு வேற பாட்டு நல்ல பாட்டாக போடுங்கப்பா, எதுக்கப்பா அந்த நடிகர்கள்லாம் பார்த்துக்கிட்டு அதைத்தான் நாங்கள் திரையிலே பார்க்குறோமே, இதில் தரையில் வேறு பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த ரூட் வில்லேஜில் பெரிய பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கிரவுண்டில் நடக்கும். அந்த மாதிரி இதில் வந்து அவங்க ஜாலியாக வந்து குத்துப்பாட்டும் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறதுனா கேர்ள்ஸு அதிகமாக இருக்கிற பாட்டு, கிளாமராக இருக்கிற பாட்டு அதிகமாக லைக் பண்ணுவாங்க. நாங்கள் வந்தால் எங்களை வந்து அனாவசியமாக நினைப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தியா கோமாளி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி காது கூட கேட்கும். ஆடுறப்ப வந்து போடாம்பாங்க. ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கிறப்ப நல்லா தெரியும், கண்ணாடி போட்டிருக்கோம்ல. இப்போ நாம கண்ணாடி போட்டு இப்போ நான் கண்ணாடி போட்டா உங்களை பார்க்குறேன்னான்னு தெரியாது, உங்களை பார்த்துட்டு இங்கே பார்ப்பேன். ஆனால் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே பார்க்குறேன், நான் இங்கே இப்படி பார்த்துட்டு இந்த கண்ணை உருட்டி இங்கே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க.
அவன் நம்மளை பார்க்குறன்னு நினச்சிட்டு இங்கே இருக்கிறவன் நம்மளை போட போடாமா, இங்கே இருக்கிறவன் நம்மளை போட போடாமா, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சட்டையே பண்ணாமல் அந்த 5 நிமிஷம் நம்ம அந்த ஒரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி அந்த அந்த ஒரு எண்ணம் இருக்குமோ அதை அப்படியே பண்ணிட்டு போயிடணும். ஓகே. நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் சார் ரொம்ப இல்லை அதில் நானே பார்த்துருக்கேன் கெட்ட வார்த்தை எல்லாம். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். நமக்கு கமெண்ட்ஸ்ல படிக்கிறோம், ஓகே, ரியலாவே திட்டுவாங்க. ரியலா திட்டும் போது அது எப்படி எடுத்துக்க முடியும்? அது அந்த இடத்துல நீங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம், நம்ம வந்து ரஜினி சார் இதுல ஆடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. கீழே இருந்து ஒரு அம்மாவை பத்தி ஒரு கெட்ட வார்த்தை. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். அதை எப்படி எடுத்துக்க முடியும் சார்? அம்மாவை பத்தி மட்டும் இல்லை சார், எல்லா விதத்துலையும் திட்டுவானுங்க சார், வண்டி வண்டியா திட்டுவானுங்க. அதை நம்ம வந்து மனமாற ஏற்றுக்கணும் சார். சார் இது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் எங்களை தூக்கி தலைமையில் தாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு பெங்களூர் ஒரு பெரிய பெரிய இப்போ நம்ம ஹைதராபாத்தில் ஐசிஐசிஐ பேங்கோட பெரிய ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா ஈவெண்ட் சார். எனக்கு இப்போ அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. அதில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடியே வரவேற்கிறதுக்கே 10 பாடி கார்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இறங்கின உடனே சார் இவர் தான் லுக் லைக் ரஜினி மாதவன் ஃப்ரம் ஈரோடு, சார் சார் ப்ளீஸ் கம் சார், காரை வச்சு கூட்டிகிட்டு போய் அப்படி ஒரு என்ன கவனிப்பு, என்ன சாப்பாடு. நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த மைண்டில் ஏற்றிக்கணும். இங்கேயும் வேலை செய்கிறோம், அங்கேயும் வேலை செய்கிறோம், எல்லாமே கலந்தது தானே சார் வாழ்க்கை, சுகமும் துக்கமும் கலந்தது தானே வாழ்க்கை. இதை ஏற்றாம நம்ம அதை நினச்சிக்கணும். நம்ம வந்த இடம் இது, நமக்கு இந்த மரியாதை கிடைக்கும். நம்ம போகிற இடம் அது, அந்த மரியாதை நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்தால் இந்த மரியாதை, அந்த இடத்துல வந்தால் அந்த மரியாதை. ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். ஆமா சார், அதான் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது என்னைக்கும் கிடைக்காது. சூப்பர். இப்போ ரஜினி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும்ல, பர்சனல் கனெக்ட். சும்மாலாம் வந்துட்டு நம்ம ரஜினி கிட்ட போட்டுட்டு ரஜினி மாதிரி பண்ணிட முடியாது, ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு அவருக்கு என்ன பர்சனல் கனெக்ட் இருக்கு? உங்களுக்கு பர்சனல் என்ன சிம்பிளிசிட்டி சார். அப்படி என்ன ஆசை அவர் பார்க்கணுன்ற விஷயம்? என்னோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிரும் சார். ஏன்னா இந்த லைஃப் நான் வந்து அவர் கெட்ட போட்ட பிறகுதான் ஒரு க்ரோத்துங்கிறதே என் வாழ்க்கையில பார்த்தேன். சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார். அதை சொல்றதுக்கு நான் என்னைக்குமே தயங்க மாட்டேன். எப்படி நான் வந்து வாழ போறேன், எப்படி என் பசங்களை படிக்க வைக்க போறேன், எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது சார், சங்கடமாக இருக்குது. அதாவது அடிப்படை தேவைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவரோட கெட்டப் போட்ட பிறகு தான் நான் பணத்தை வந்து எண்ணி எண்ணி செலவு பண்ணாமல் அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து நிறைவாக செலவு பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டீ குடிக்கிறதா இருந்தால் கூட யோசிச்சு தான் டீ குடிப்பேன். அவரோட அந்த இது கெட்டப் போட்ட பிறகு தான் அந்த டீ கூட கணக்கு பார்க்காம குடித்தேன். நம்ம இன்னைக்கு சிம்பிளாக வந்து குடிக்கிறது ஒரு டீ தானே, அந்த டீ கூட நான் ரொம்ப ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கம்பல்சரி சப்ளையருக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். அந்த க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சார், அந்த டிப்ஸ் கொடுக்குறேன். நிறைவாக சாப்பிட்றேன். நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். அது ஒரு ஃபீல் சார். பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தது அவர் தான் சார். ஓகே, அந்த கெட்டப் தான் கொடுத்து. ஆமாம், இந்த கெட்டப் தான் அவர் கொடுத்த கெட்டப் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஆனால் இந்த மாதிரி லுக்கலைக்கில் இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அந்த கெட்டப் தான் எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தது, அந்த கெட்டப் தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். அந்த டைம் எப்படி இருந்துச்சு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காஸ்டியூம்க்கே எனக்கு எவ்வளோ செலவாகுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் அவர் என்ன போடுறாரோ அதே மாதிரி தான் நீங்கள் போடணும், அந்த கடுக்காணி எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க அந்த டைமில்? கொஞ்சம் கடை வாங்குவேன், வீட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, நகைலாம் கொடுப்பாங்க, அதை வச்சு பணம் ரெடி பண்ணி ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறேன் சார், ஒரு 5000 ரூபா ஒரு முதலீடு போடுறேன்னா அந்த 5000 ரூபா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிரும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் தான் சார். வீட்டில் வச்சிருக்கிற காசு முதல் கொண்டு செலவுக்கு வச்சிருக்கிற வீட்டு செலவுக்கு வச்சிருக்கிற காசு முதல் கொண்டு எடுத்து கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். 3 lakhs மேலே 3 lakhs மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஆமாம் சார். இப்போ இல்லைங்காமல் எனக்கு கேட்டிருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாட்டுக்கு தலைவர் பாட்டுக்கு ட்ரெஸ் வச்சிருக்கிறேன். ஆமாம், ரெட்ரோ ரஜினியிலிருந்து மிடில் ரஜினியிலிருந்து 90s ரஜினியிலிருந்து இப்போ இருக்கிற 2025 வரைக்கும் 4 ஜென்ரேஷனுக்கும் நான் பாட்டுக்கு ட்ரெஸ் வச்சிருக்கேன் சார். ஓகே, குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சேர்த்தி வச்சேன் சார். ஆமாம் சார். இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி அங்கே வாங்கி இங்கே வாங்கி இந்த 10 ரூபா மிச்சம் பண்ணி அந்த 10 ரூபா மிச்சம் பண்ணி வீட்டில் கூட திட்டுவாங்க. அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தாம என்னென்னமோ பண்ணி. இல்லை, இப்போ நான் வரும்போதே நான் சொன்ன மாதிரி தான் ரஜினி மாதவனை நார்மலாக பேசும்போது உங்ககிட்ட அந்த பாடி லாங்குவேஜே வேறையா இருந்துச்சு. உள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது என் கேமராமேன் ஒன்று எடுத்துட்டு இருந்தாரு. நான் இப்போ கவனிச்சு பார்த்தேன், அந்த விக்கு மாட்டினதுக்கு அப்புறம் நான் பேக்ல இருந்து பாக்குறேன், குனிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து பேசுறது. அப்போ உள்ள போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. என்ன ஹாப்பினஸ் ரஜினி கெட்டப் போடும்போது ஹாப்பினஸ் கிடைக்குது உங்களுக்கு? அது எப்படி சொல்றது தெரியல சார். அதுதான் சார் ஒரு வரம். பார்த்தீங்கன்னா அவரு சார் அவரை பிடிக்கலன்னு சொல்றவன் தான் சார் முதல்ல போய் பார்ப்பான். ரஜினியை கழுவிகளையும் ஊத்துவான். நையா அந்த ஆளில் ஒரு ஆளை தப்பா நினச்சிக்காதீங்க, என் தெய்வம். புரியுது சொல்கிறேன், நான் சொல்கிறவங்கள சொல்கிறேன். புரியுது. அதெல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிறவங்க முன்னாடி ரோல உட்காந்து ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பான். ஏன்னா குறை சொல்லணுங்கிறக்காண்டி.
எப்படிப்பட்ட ஆளையும் மெஸ்மரிசம் பண்ணக்கூடிய சக்தி அந்த ஒரு ஒரு ஆரா, அந்த ஒரு வைப்ரேஷன் தலைவர்கிட்ட இருக்கு சார். அது போட்டாலே நாம தான் ரஜினி, நாம தான் அப்படிங்கிறப்ப அந்த ஃபீல் வந்துடும் சார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த மாதவன் போயிடுவாரு, ரஜினி மட்டும் தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஓகே, நீங்க இந்த போட்டோ எடுத்துப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு இடத்துல நீ கெட்டப் போட்டு நடந்து போகும்போது நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துக்கிறது, கிட்ட வந்து உங்களை வந்து தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறது, அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? அது இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை சார், வெறித்தனமான ரசிகர்கள் பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து அப்பதான் இந்த குழந்தைய வெளியில் எடுத்துட்டு வர்றாங்க. வந்தனே இப்போ என்கிட்ட கொடுத்து அவங்க ரஜினி கிட்டேயே சாட்டையே கொடுத்த மாதிரி நினைச்சு என்கிட்ட கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, நோட் எடுத்து வீசுவாங்க, சாக்லேட் எடுத்து தூக்கி போடுவாங்க. அவர் வந்து அதை அன்பை வந்து எந்த அளவுக்கு காமிக்கணும், வெறித்தனமா காமிப்பாங்க சார். எங்க பெங்களூர்ல பொறுத்தளவுக்கு அவர் வெறித்தனமா காமிப்பாங்க சார். இங்க நம்ம தமிழ்நாட்டை விட அங்க பெங்களூர்ல ஆமாம் அதிகம். ஏன்னா அவர் பிறந்த மண் இல்லை சார். இங்க பிறந்த ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது அவருக்கு பெருமை, இங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது நமக்கும் பெருமை. ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருப்பீங்க, ஒரு 15 பேர் ரஜினி கெட்ட போட்டு நடந்து வந்து அதுல நானும் ஒருத்தன். நீங்களும் வந்து நானும் ஒருத்தன். 2.0 ரோபோ கெட்டப் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. காலையில 6 மணிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏறி வேன்ல உட்கார்ந்தவன் தான். 11:30 மணி ஆயிடுச்சு. வடிவேல் சொல்ற மாதிரி மூச்சு திணறு நின்று இருந்தனா பாத்தீங்களேன். இல்ல எதுக்காக நடந்து வந்தீங்க? இல்ல அது வந்து சார் வந்து தலைவர் வந்து அப்பதான் அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சாரு. சரி. அப்போ வந்து நாங்க போய் பார்த்து அவர் இது பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசையில, இத்தனை பேர் இருக்கிறோம் நாங்க, நீங்க அரசியலுக்கு வந்தா நாங்க இந்த கெட்ட போட்டு உங்களுக்காண்டி ஓட்டு சேகரிப்போம், உங்க பின்னாடி பக்கபலமா வருவோம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஒரு ரசிகர் மன்றத்தால ஏற்படுத்தப்பட்ட ஒரு அன்னைக்கு ஒரு பயணம், பிறந்தநாள் விழாவில் அந்த வடக்கு சென்னை ரசிகர் மன்ற தலைவர்னால ஏற்படுத்தப்பட்ட அது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சார். ஆனா ஆக்சுவலி பயங்கர ட்ரோல் ஆச்சு தெரியுமா? அதை நீங்க பாத்தீங்களா? இப்போ வரைக்கும் சார், இப்போ என்னைய ட்ரோல் பண்ணாதவங்களே இல்லை. சாட்டை துரைமுருகன் சாருங்க என்ன ஒரு நல்ல ஒரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சரி. அவர் பேசுற விதமும் கையாள விதமும், இஸ் அ போல்டு மேன். புரியுது. என்னைய வந்து என் போட்டோவை பின்னாடி போட்டுக்கிட்டு, என்னங்க சார் அந்த டைம்ல பாத்தீங்களா பாவம் யாரு பெத்த பையனோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேகாத வெயில நிக்கிறான் மனுஷன். இந்த ஆள் நின்னார்னா இவர் சம்பளத்தை யார் வாங்குறது? அவர் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வாங்கிட்டு அந்த மாதிரி சூட் போட்டு நிக்கிறாரு. இவர் வெயில் இந்த மாதிரி நின்று இருந்தாரு, இவர் குடும்பத்தை யார் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட நிறைய ட்ரோல் ஆச்சுங்க. ஆமா, நிறைய ட்ரோல் ஆச்சு சார். அது பண்றதெல்லாம் கிண்டல் பண்ணி நிறைய போட்டிருந்தாங்க. பைத்தியங்கள்லாம் ஏறுதுங்க, லைனா வந்து பஸ்ல ஏறுவோம். ஆமா, ஏர்வாடிக்கு லைனா பைத்தியங்களை கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க சார். சார் உண்மையாலுமே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ட்ரோல் பண்றாங்கன்னு நம்ம கவலையே படக்கூடாது சார். அது ஈஸியா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் சார். ஓகே, அது அவ்வளவுதான் சார், உண்மை அதுதான். இல்ல இவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்க, நல்ல விஷயம். ஆனா சம்டைம்ஸ் நமக்கு தோணும்ல, எதுக்காக இந்த வேலை பார்க்கணும், நம்ம பேசாம இந்த வேலையை விட்டு நம்ம நார்மலா வேற ஏதாவது வேலை பார்க்கலாமேன்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் நான் கேட்கிறேன், ஒரு நாள் யோசிச்ச ஒரு தருணம் இருக்கா? ஒரே தடவை யோசிச்சேன் சார். கொரோனா வந்து, ஆனா அப்பவும் நம்பிக்கை தான் சார் இருந்தேன், உள்ள அழுத சார். அந்த டைம் என்ன பண்ணீங்க? அந்த கொரோனா டைம்லலாம் உங்களுக்கு எந்த ஈவெண்ட்டுமே இருந்திருக்கு? ஜொமேட்டோ ஓட்டினேன், ஸ்விக்கி ஓட்டினேன், சின்ன சின்ன வேலைகள் பார்த்தேன், ஃபோட்டோகிராஃப் அசிஸ்டன்ட் வேலை பார்த்தேன், எல்லா வேலையும் பார்த்தேன் சார். அப்போதான் எனக்கு வந்து தலைவரோட அருமை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுது. நம்ம போய் மேக்கப் போட்டு கையை கால் ஆட்டிட்டு 4 டான்ஸ் பண்ணிட்டு வரவங்களோட ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்தால் நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சோம். இன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி. ஸோ அப்போ பணத்தோட அருமையும் புரிஞ்சுதுங்க, தலைவரோட அருமையும் புரிஞ்சுது. ஆமாம் சார். அப்பவும் வந்து ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோன்னெல்லாம் வந்து ஃபீல் பண்ணல. மறுபடியும் எப்படா இந்த தொழிலுக்கு போவோம், இந்த கொரோனா இந்த பேண்டமிக் தானே சொல்லுவாங்க, இந்த காலமெல்லாம் முடிஞ்சு மீண்டும் எப்போ நம்ம இந்த தொழிலுக்கு போவோம், தலைவர் மாதிரி டான்ஸ் பண்ணுவோம், மக்களை சந்தோஷப்படுத்துவோம், அதன் மூலிமா நம்ம சம்பாதிப்போம், நம்ம வாழ்வாதாரத்தை கொண்டு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் தான் நினைச்சேன். ஒரு நாள் கூட தலைவர் கட்டப்படுறதுக்கு நான் வந்து வருத்தப்பட்டதே கிடையாது சார். ஜெம்மா பர்சன் சார், புண்ணியம் செஞ்சிருக்கணும் சார் இந்த உலகத்துல இவர் கெட்ட போட்டதுக்கு. எங்க போனாலும் உலகத்துல இவருக்கு ரசிகர் இல்லாத இடமே இல்லைங்க சார். நீங்க யார் கெட்ட போனாலும் போட்டு போங்களேன், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு கென்யால போய் இந்த கெட்ட போட்டு இல்லைங்களே சூப்பர் ஸ்டார் அப்படிம்பாங்க, ஒரு சவுத் ஆப்பிரிக்கால போங்க சூப்பர் ஸ்டார், ஒரு ஆஸ்திரேலியால போங்க சூப்பர் ஸ்டார், எங்க போனாலும் சூப்பர் ஸ்டார் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க சார். ஓகே, இல்ல இப்போ இந்த ஐ மீன் இப்படி நீங்க கெட்டப் போட்டு ஒர்க்லாம் பண்ணிட்டு இதுல சில பேர் வேலைக்கு போறாங்க இல்லையா? நான் ஒருத்தர் வந்து விக்ரம் கெட்டப் ஒருத்தர் போடுவாரு, கதையை நான் கேட்டும் போது ஒரு மெக்கானிக் அவரு. அவர் வந்து கெட்டப் போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு போறோம் கை தட்டுறாங்க என்ஜாய் பண்றாங்க, நம்ம ஏன் இந்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நீங்க யோசிக்கிறது. இன்னொரு சைடு
இப்போ நீங்களே வேலைக்கு போறீங்கன்னா இல்லை இவர் ஒழுங்கா வேலைக்கு வருவாரா, நாளைக்கே ஈவெண்ட்டுன்னு ஒரு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் நடக்க தானே செய்யுது உங்களுக்கு? சார் நானே ஒரு இடத்துல காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு தான், ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே வந்து சேலரி வந்து பத்தாம தான் நான் இதுக்குள்ளே முழுமையாக வந்தேன். எந்த ஒரு வேலையும் முழுமையாக செய்யணும் சார். அக்கறையில் ஒரு வேலை இக்கறையில் ஒரு வச்சுக்கூடாது. இல்லை, ஆனால் உங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். வேலை கொடுக்க மாட்டாங்க. இந்த வேலை பார்க்குறேன்னா எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. இவன் 2 நாள் இருப்பான், 3ஆவது நாள் பேக் தூக்கிட்டு ஓடிடுவான், ஈவெண்ட்னா ஓடிடுவான்னு கொடுக்க மாட்டாங்க. ஒன்றா சொந்த பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஏதோ கடையோ இல்லை சின்ன பொட்டி கடையோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸோ, ஏதோ ஒரு பிஸ்னஸ், அதாவது நாமளே முதலாளியாக இருக்கணும். இப்போ நம்ம பூட்டிட்டு வந்தாலும் மீண்டும் நாமளே ஓப்பன், நம்ம யாராவது நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஸ் யாராவது பார்க்கணும், இல்லை நாம நின்று பார்க்கணும். அதனால அந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸுக்கு போயிடலாம், ப்ரோக்ராம் இருந்தால் ப்ரோக்ராம் போயிடலாம். இல்லாத டைமில் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க அந்த டைம்லலாம்? கொஞ்சம் 6 மாதம் தான் சார் வேலை இது. அதாவது பிப்ரவரி டு ஜூன் வரைக்கும் தான் நல்ல பீக்கில் இருக்கும். ஆமாம், அதாவது தமிழ் மாதங்கள் சொன்னீங்கன்னா மாசியிலிருந்து ஆணி வரைக்கும், வைகாசி வரைக்கும் சூப்பராக இருக்கும். மீண்டும் ஆணி ஒரு டவுன் வரும். அப்புறம் ஆடியிலேருந்து புரட்டாசி வரைக்கும் நல்லாயிருக்கும். மீண்டும் புரட்டாசியிலேருந்து தை வரைக்கும் ஒரு டவுன் வரும். டவுன் வரப்போ கடன் வாங்கி மீண்டும் அவங்ககிட்ட சொல்ல கேட்டு வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி. வீட்டை திட்ட மாட்டாங்களா சார் இதுக்காக? வருத்தப்படுறாங்க சார், வருத்தப்படுறாங்க. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சமாதானப்படுத்தி அந்த விஷயத்துலாம் அவங்க அனுமதிச்சனால மட்டும்தான் சார் இந்த அளவுக்கு நான் வந்து நின்றுருக்கேன். இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு உங்க முன்னாடி வந்து கண்டிப்பாக உட்கார்ந்துருக்க முடியாது. இந்த சின்ன ஒரு இன்டர்வியூல கலந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆக்சுவலி நீங்க பண்ற விஷயத்த தெரிஞ்சுக்க தான் ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ. சரிங்க. ஏன்னா இப்போ உங்க வாழ்க்கையில நீங்களும் நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, இதை பண்ணிட்டா நான் இதெல்லாம் விட்டுருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா உங்க பசங்களும் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா சார், ஆமா. அவங்க வளர சொல்லும் போது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்க காதுபட திட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது அதெல்லாம் மாத்திக்கணும்ன்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சு சார்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ அதிகமா போறோம் சார், கட்டாயத்துல உழைச்சி ஆகணுங்கிற ஒரு 15 நாளைக்கு மேலே இந்த தொழிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க சார். பசங்க படித்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டானுங்கன்னா ஒரு 4-5. ஏன்னா இது பேஷன் சார். ஆடின காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதும்பாங்க. இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், இந்த ரத்தத்தில் சூடு இருக்கிற வரைக்கும், நான் எந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் கண்டிப்பாக கலைத்தொழில் வந்து நானே வேண்டான்னு சொன்னாலும் கலை தாய் என்னை விட மாட்டா சார். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவாக தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. பார்க்குறவங்க கூட நினைப்பாங்க என்ன ஃபுல்லாக நெகட்டிவாக. ஆக்சுவலி நெகட்டிவாக கேட்கறது ஒரு இது கிடையாது, உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது வேற இருக்குது இல்லை? ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து உங்களுக்கு பெரிய புனிதமான ஒர்க். அது கண்டிப்பாக அது வந்து அப்ரிஷியேஷன். நிச்சயமாக சொல்கிறேன் சார். கண்டிப்பா ஒரு நாள் சினிமால வெள்ளித்திரையில என் முகம் தெரியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அது தெரியும். ஓகே. அந்த நிறைய கெட்டப் போடுறத ஏன் ரஜினி கெட்டப் போட்டு நிறைய பேர் போடுறாங்க? ரீச் அதிகம் சார், ரீச் அதிகம். பாட்டு எல்லாமே அருமையான பாட்டு, ரசிக்கக்கூடிய பாட்டு. இப்போ இந்த ஆட்டோக்காரன் ட்ரெஸ் போட்டிருக்கேன். மோட்டாரில் இருக்கிற எந்த ஒரு ஆட்டோக்காரன் மட்டும் கிடையாதுங்க, ஈவன் லாரி டிரைவர் ஆகட்டும், டாக்ஸி டிரைவர் ஆகட்டும், யாராகட்டும், மோட்டாரில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் இதை விரும்பாம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆயுத பூஜைனா இந்த பாட்டு இருக்காம இருக்காது. கண்டிப்பா. கரெக்டுங்களா? அந்த மாதிரி பாடல்களோட ஒர்த்து தான். சூப்பர். உங்களுக்கே தோணும்ல, நான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணா ரஜினி மாதிரியே பண்ணுவேன் அப்படின்னு. ஆமா சார். நம்ம கொஞ்சம் கேமரா பண்ணி காட்ட முடியும். அது நிறைய இருக்கு சார், வாக்கெல்லாம் இருக்கு. உட்கார்ந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ண முடியுது. இப்போ ஒரு கெட்டப்னா இப்ப இந்த கூலினா கூலிக்கு ரெடி ஆயிட்டீங்களா? கூலிக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சார். அடுத்த வந்து கூலி. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு, எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாது, சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாதென்றாலே சொர்க்கத்தில் இடம் ஒன்று, அழ போடா, முடிச்சிடலாம்ப்பா, முடிச்சிடலாம். அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஒவ்வொரு வசனம் இருக்குல்ல சார். இப்ப படையப்பானா சொல்ற மாதிரி, சித்தப்பா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. அதான் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கை விட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான். ஓகே. அது இதே இதுல சார் சின்னதா தாமு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கடன் கொடுக்கறது தப்பு, கடன் வாங்குறது தப்பு, இதை நான் மொய்யா வச்சுக்கிறேன் அப்படிப்பாரு. கடன் கேட்பாரு ரஜினி கிட்ட போய், தாமு கேட்பாரு. அப்ப வந்து கடன் கொடுக்கறது தப்பு, கடன் வாங்குறது தப்பும்பாரு. இல்ல எதுக்கு இன்னைக்கு பாஷா கெட்டப்ல வந்தீங்க? சரி, இப்பதான் 2 நாளைக்கு போன வாரத்துல ரீரிலீஸ் பண்ணாங்க. அது பெருசா ஒன்றும் இது பண்ணல. இது எவர்கிரீன் சாங் சார். இது வந்து பாஷா பொறுத்தளவுக்கு பேன் இண்டியா. இப்பதானே சார் எல்லாம் பேன் இண்டியாங்கிறாங்க. உண்மையான பேன் இண்டியா பாஷா மூவி தான். ஹிந்திலையும் ஹிட்டு, கன்னடத்துலையும் ஹிட்டு, தெலுங்குலையும் ஹிட்டு, மலையாளம், தமிழ். நீங்க இந்த கெட்ட போட்டா பாஷான்றுவாங்க.
ஓகே. ஆமா, அதனால ஸ்பெஷலுக்காகவே ஆமா சார், கேரி ஆமா சார். பண்ணிக்கிறது. ஆமா, ஆமா. இப்போ ஒவ்வொரு படத்துக்கு ரெடி பண்ணிட்டே இருப்பீங்களா? அது இப்போ காஸ்ட்லியா இருக்குது, சிலதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுவாங்களே. இப்போ விக்குக்கே உங்களுக்கு அவ்வளவு செலவாகும்ல? விக்குக்கே 10 to 20,000 ஆயிரும் சார். ஓகே. அதுக்கப்புறம் காஸ்டியூம், எந்த ஒரு காஸ்டியூம் அடிச்சாலும் ஒரு 5,000 10,000 ஆகும் சார். சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப். ஷூ கூட அப்படியே அதே ஷூ போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. ஷூ இது ஆக்சுவலா ஷூ ஒயிட் போட்டிருப்பாரு, ருத்ராட்ச கோட்டை. ஆமா சார், ஆமா சார். அதுபடி இந்த காது கிட்ட வந்து எப்படி காதெல்லாம் அப்படி ஆச்சுன்னு தெரியல, ரஜினி சார் மாதிரி. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செலவு பண்ணி ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நம்ம செலவு பண்ணி தான் சார் ஆகணும். கண்டிப்பா. இப்போ வந்துட்டு ஒரு சீரியஸான கொஸ்டின் தான் இது. அப்படிங்களா? இந்த கெட்டப்னாலையும் இந்த வேலையினாலையும் நீங்க அடைஞ்சது என்ன, இழந்தது என்ன? இழந்தது என்னன்னா, படிச்சதுக்கு தகுந்த வேலைக்கு போல. அதான் சொல்ற மாதிரி வேற மாதிரி போயிருக்கோம். 12B படத்தில் வர மாதிரி பஸ்ஸை பிடிச்சவனுக்கு ஒரு வாழ்க்கை, பஸ்ஸை விட்டவனுக்கு ஒரு வாழ்க்கை. ஓகே. அந்த மாதிரி இது வந்து ஒரு சந்தோஷம் சார். இந்த ஜென்மத்தில் பிறந்ததுக்கு நான் ஒரு திருப்தி. இப்போ நம்ம 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 இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு நம்ம ஒரு நாள் மறைவுங்கிறது நமக்கு வந்து சாத்தியம். ரஜினியாக வாழ்ந்தாண்டா, ரஜினியோட பிம்பமாக வாழ்ந்தாண்டா, ரஜினி மாதவன்டா அப்படிங்கிறது இது நான் பெற்ற ஒரு பெரிய சந்தோஷம். இல்ல, ஆனா நம்ம இன்னொருத்தரா வாழ்றது அது எப்படி சரியா இருக்கும்? அது பயங்கரமா கேக்குறீங்க. இது வேலை ஓகே, நான் சொல்றது இது வேலை ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் நம்மளோட இது இருக்கும்ல, சுயமா நான் இப்படிதான் அப்படின்றது தாண்டி இன்னொருத்தரா வாழ்றது வந்து அது எப்படி எடுத்துக்க? லைக் பண்ணி தானே சார் இருக்கிறோம், அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. லைக் பண்ணி தானே ஏத்துக்கிட்டோம், அதனால ஒன்றும் தப்பே கிடையாது சார். ஏன்னா இப்ப நமக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, நான் தான் ஆக்சுவலி மாதவன் ஒருத்தன் உள்ள இருக்கான். ஆமா சார். அவனோட வாழ்க்கை தான் இது. அவன் வாழ்க்கை இருக்கு சார். குடும்பத்துக்குள்ள பொறுப்பா அவன் வாழ்க்கை வந்துடும். பாத்தீங்கன்னா மேக்கப்பை கலைச்சிட்டா அந்த மாதவன் தான். அந்த வாழ்க்கையை நான் தனியா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மேக்கப்பை போட்டா மட்டும் தான் ரஜினியா வாழ்றேன். ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சார் சொல்றாங்க? அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க சார். பேசுவாங்கன்னா தப்பாலாம் பேச மாட்டாங்க. வருமானம் வருதா, பரவாயில்லையா, நிகழ்ச்சி வருதா, அந்த மாதிரி ஒரு சந்தேகமாக கேட்பாங்க. எப்படி இதை வச்சு நீ வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுற முடியுதா? எப்பவுமே என் மேலே ஒரு சந்தேகம் இருக்கும். சந்தேகம்னா அதுவும் தவறான நோக்கத்தில் இல்லை, பையன் கஷ்டப்படுறானா, இதை வச்சு ஜமாளிச்சிட்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்பாங்க. ஆனால் தவறானதுலாம் அவங்க இடத்துக்கு பேச மாட்டாங்க. இதை ஏன் பண்ணுற, இதெல்லாம் தப்பு, இதனால் நமக்கு வந்து பேர் கெடுது, நம்ம சொந்தக்காரங்களும் உன்னை தப்பா சொல்றாங்க அப்படியெல்லாம் சொன்னதில்லை சார். கண்டிப்பா ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. நிறைய பண்ணணும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி. வணக்கம், என் பேர் ரஜினி மாதவன். நான் ஈரோட்டில் இருக்கேன். 10 திட்டு வாங்கினாலும் ஒரே ஒரு சின்ன நல்ல கமெண்ட் வாங்குறப்ப அந்த 10 திட்டு மறைஞ்சிருது. வாய்ப்பு கொடுங்க, வருண் ஈவென்ட்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணுங்க. வாழ்வாதாரம் எங்களுக்கு அதுதான். ரொம்ப சந்தோஷம். நல்லா போயிட்டு இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.